நமஸ்தே. டம்மீஸ் டிராமா பிரசன்ஸ் தோற்ற மயக்கங்களோ. பாரதியார் சாங்ல வர இந்த வேர்டிங்ஸ், appearances are always deceptive. இந்த டிராமாக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. அதனால இந்த டைட்டிலை அப்படி நாங்க இந்த டிராமாக்கு யூஸ் பண்ணிட்டோம். This is a drama written by a first timer. Yes, ஸ்ரீதர் ராமசுவாமி அப்படின்ற ஒருத்தர் இந்த டிராமாவை எழுதியிருக்கார். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பிளே. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிளே கூட எழுதினதில்லை. டைரக்டா மெயின் ஸ்ட்ரீம்ல மெயின் பிளேவா இதை எழுதினார், ஃபுல் லென்த் பிளேவா. ஸோ இட் இஸ் ஹிஸ் தாட் கிவன் ஷேப் அண்ட் விஷன் பை டம்மீஸ் டிராமா. ஒரு ஸ்மால் நியூவான்ஸ் ஆர் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷனை வச்சு ட்ராவல் பண்ணி ஒரு ஹூ டன் இட் ஸ்டைலில் நாங்கள் இந்த பிளேவை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம். லைட்டிங்லேயும் சவுண்ட் டிசைன்லேயும் மியூசிக்லேயும் நாங்கள் நிறையா புதுமை கொண்டு வந்த பிளே இது. அண்ட் இட் வாஸ் வெல் ரிவார்டட். வி ஸ்வெப்ட் த அவார்ட்ஸ் இன் த ஃபெஸ்டிவல், இந்த ட்ராமா ஃபெஸ்டிவல். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் டு லுக் இன் டு த டைலாக்ஸ். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நாங்கள் இந்த பிளேயில் ஆர் இந்த பிளே மூலியமா ஒரு ஃப்ரான்ச்சைஸியே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற தாட்லேயும் இருக்கும். இதில் வர ஒரு லாயர் கேரக்டர் பிளே பார்க்கும்போது நீங்கள் நேம் தெரிஞ்சுங்க. இதில் வர ஒரு லாயர் கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர், இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக மாற முடியுமா அப்படின்னு ஒரு திங்கிங் டம்மீஸ்குள்ளே போயின்னு இருக்கு. ஹோப்ஃபுல்லி and by God's grace we are confident it will work out also, in which case ஒரு தனி யூனிவர்ஸ் மாதிரியே அது கிரியேட் ஆகும். வெல், மிச்ச டீடைல்ஸ் இந்த பிளேவை பற்றி, இந்த மாதிரி பிளே பற்றி நாங்கள் பேசுறதை விட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டா யூ வில் என்ஜாய் இட். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 ரீசன். நம்பர் 1, இதை பார்க்க வர முடியாதவங்க இந்த மாதிரி இதை வீடியோவாக பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் தே வில் பி ஹாப்பி. நம்பர் 2, திஸ் வில் ட்ரிகர் த இன்ட்ரெஸ்ட் டு கம் அண்ட் see it live. இதை நம்ம வீடியோவில் பார்க்கும் போதே இவ்வளோ நன்னா இருக்கே, லைவா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக லைவா பாருங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் டம்மீஸ் வாட்ஸ்அப் நம்பர். இதை உங்க மொபைல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிங்க. நாட் ஜஸ்ட் அஸ் நம்பர், டம்மீஸ் வாட்ஸ்அப்னு ஸ்டோர் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்களும் ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்றோமோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இன்டகிரேட் பண்ணி நீங்க இந்த பிளே எல்லாம் பார்க்க வரலாம். இந்த பிளேன் இல்லை, எனி ஆஃப் த டம்மீஸ் பிளே. ஸோ தட் வாட்சிங் அ பிளே லைவ் வில் கிவ் யூ அ வெரி வெரி டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த டிராமாவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் டம்மீஸ் ஃபேனா மாத்துங்க. Sit back, relax and thoroughly enjoy Dummies Drama presents தோற்ற மயக்கங்களோ. சுவாமி, இவருக்கு காது கீது கேட்காம போயிட்டா. குட் மார்னிங் சுவாமி. குட் நைட். நீ போய் தூங்கு, நான் வரேன். சாரி, குட் மார்னிங். சீக்கிரமே எழுந்துட்டியா? இது பால் எடுத்து உள்ள வச்சிட்டேன். பால் எடுத்து உள்ள வச்சிட்டியா? கதவை திறந்துட்டேன். வாச கதவை திறந்துட்டியா? நான் அப்பாக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். அப்பாக்கு இன்னைக்கு கால் பண்ணுவியா? லூசா? ஆமா. லூசா நீன்னு கேக்குறேன். நாம பேசுறதுல ஏதாவது சிங்க் இருக்கா? சிங்க்ல போட்டேன்.
என்ன? மொபைல் எடுத்து சிங்க்ல போட்டுட்டு அங்கேருந்து இந்த கப்பை எடுத்துன்னு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். This is too much, சுவாமி. சாரி உமா, இன்னைக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் கூட பிரசன்டேஷன் மீட் இருக்கு, அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்படியே எக்ஸைட்டடா அழணும் போல இருக்குமா. ரிலாக்ஸ் சுவாமி. பேசாம அந்த பழைய கம்பெனிலேயே இருந்திருக்கலாமோன்னு நினைக்கிறேன். யூ கோ அண்ட் ஸ்டார்ட் த டிசைன், வி வில் ஃபாலோ அப்படின்னு சொன்னவங்க யாருமே ஃபாலோ பண்ணல. என்னோட ஐடியா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சேன். கடைசியில் ஜஸ்ட் மை ஐடியாஸ், தட் டு ஆன் பிபிடி அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் பேப்பர். யா, நான் காத்துல கோட்டை கட்டுறேனாவுமா. எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எஸ்டர்டே இஸ் ஓவர் சுவாமி. நாம என்னதான் யோசிச்சாலும் பேசினாலும் என்ன என்ன பெருசாலும் இப்போ நான் இல்லையா, மாலியா இல்லையா? பட் இருந்தாலும் என்னோட ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பேர்டனை நான் உங்கள் மேலே போடுறது. 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், மாலியா ஆட்டோவில் போகாமல் நடந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குமா. என்ன கில்ட்டி? She is not a kid சுவாமி. அப்பா நமக்காக பெருசா ஏதோ ட்ரீம் பண்றா, அதுல நம்ம பங்குக்கு நாமளும் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆஃப்டர் ஆல் 1 கிலோமீட்டர் நாமெல்லாம் நடந்து போலியாங்க. அவளுக்காக இல்லைனாலும் ஃபியூச்சர்ல அவளுக்கு வரப்போற சுவாமிக்காக பண்ணலாம், தப்பில்லை. நம்ம பொண்ணா கூட இருக்கலாமா, ஆனால் ஒரே ஒரு உமா தான் இருக்கு. இருக்கலாம், இருக்கணும். இதே ஸ்டைல்ல நீ அந்த ப்ராஜெக்டையும் பிரசன்ட் பண்ணன்னு வெச்சுக்கோயே, ஃபண்டிங் ஷூரா கிடைச்சிரும். நான் பிரசன்ட் பண்ண போற இன்வெஸ்டர்ஸ் என்னோட மாமனார் இல்ல சுவாமி. நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி, ஃபேமிலி டூர் எல்லாம் பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணினோமே, ஞாபகமாக இருக்கா? நான் ஒரு சக்சஸ்ஃபுல் சுவாமியா தான் உன் கூட வருவேன் உமா. 18 years ஆகுமா. And you know what? I still can't take my eyes off you. Yeah. ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன். சரி சரி. ஏய் உமா, ஒரு வாட்டி உனக்கு பிரசன்ட் பண்ணட்டுமா? கேக்குறியா? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா ஒரு வாட்டின்னு மட்டும் சொல்லாத. நேத்தே இந்த பிரசன்டேஷனை எனக்கு 8 வாட்டி பண்ணி காமிச்சிட்டேன். பாட்டி கொஞ்சம் செக்ல கையெழுத்து போடுங்கண்ணா. ஏன் பாட்டி இப்படி? எதுக்குடா இப்படி செக்கு என் உயிரை வாங்குறீங்க? என்னால பணம் கொடுக்க முடியாது. அம்மா போங்கடா. சும்மா எப்ப பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதம்மா. டெய்லி உங்ககிட்ட வந்து கேட்கணுமா? ஏற்கனவே நாங்க அந்த ராதாகிருஷ்ணன் மாமாக்கும் நாராயண பாட்டிக்கும் சண்டை, அது கொடுக்கணும் சண்டை. என்ன ஆகுனே? I'm just going to kill that ராதாகிருஷ்ணன் மாமா. அத கூடவே அவன் மாப்பிள ஒருத்தன் இருப்பானே, அவன் பேர் என்ன? சாய். யூஸ்லெஸ் ஃபெலோ. ரிலாக்ஸ் சுவாமி. பின்ன என்ன உமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராதாகிருஷ்ணன் ஃபேமிலி நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு வந்தபோது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நல்ல ஃபேமிலி அப்படின்லாம். அந்த நாராயணி பாட்டி சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். யா, அவங்களோட நான் எத்தனை வாக்ஸு. நீ என்னோட வாக் போலான்னு தான் நானும் நீயும் கிளம்புவோம். ஆனா நீ அந்த பாட்டிய பார்த்த உடனே என்னை விட்டுட்டு அவங்க கூட போயிடுவேன். அது நாராயணி பாட்டியை பார்க்கும்போது என்னோட பாட்டியை பார்க்குற ஃபீலிங் தான். நல்ல வேளை உன் பாட்டி போன அப்புறம் நமக்கு கல்யாணம் நடந்தது. நாராயணி பாட்டிக்கு அப்பவே அந்த ஆர்கே மாமாவை அவ்வளவா பிடிக்காது. இருந்திருந்து அவரோட பொண்ணும் லவ் பண்ணி அந்த சாய கல்யாணம் பண்ணிட்டா. சச் இரிட்டேட்டிங் ஃபெலோ தெரியுமா அவன். பாட்டிக்கு உடம்பு சரியாம போனதுலேருந்தே அவங்க வீட்டில் டெய்லி சண்டையா. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஆர்கே மாமா இஸ் டார்ச்சரிங் ஹிஸ் மதர். மா, ஆ சிங்க்ல மொபைல் இருக்கு, அதையும் வாஷ் பண்ணி போடணுமா? ஏய் ஏய், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பா. வழக்கமா நான் அந்த வாஷிங் மிஷின்ல இருந்து தான் எடுப்பேன், இன்னைக்கு சிங்க்ல இருந்து. எதுக்காவது ஒரு நாள்
நம்ம இதை ரசத்துல இருந்தா எடுக்க போறோம்னு நினைக்கிறேன். மா, எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணணும். ஏய் மாலியா, நீ பெட்ரூம்க்கு போ, எனக்கு ஹால் வேணும். அங்க போனா எனக்கு தூக்கம் வருது. சோ நீ போ. ஏய் எனக்கும் அதான், பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உள்ள போ. நான் இப்பல இருந்தே பழகினாதான் பின்னாடி ஓ வயசுக்கு வச்சு டென்ஷனே இல்லாம என்னால பிரசன்ட் பண்ண முடியும். மாலியா, எனக்கு நேரம் இல்ல, உள்ள போ. உனக்கு முன்னாடி எனக்கு ஸ்கூல் இருக்குப்பா. சரி, லெட்ஸ் டூ ஒன் திங். நான் மனசுக்குள்ளேயே படிக்கிறேன், நீயும். ஓகே, சைலன்ஸ். மாலியா, இது ஒரு 5 crore இன்வெஸ்ட்மென்ட் ப்ராஜெக்ட். அவ்வளவுதானா? எங்க ஸ்கூல்ல ஃபார்ச்சூன் 500 கம்பெனின்னு 100 crores வேற லெவல் பிரசன்டேஷன் தெரியுமா இது? ஹலோ, திஸ் இஸ் a startup. அந்த ஸ்லைட் 8 பாரு. 90% of the startups don't start up. மாலியா, இதெல்லாம் நீ மனசுக்குள்ளேயே படிக்கலாமேமா. நான் அந்த 10%ல வருவேன் பாரு. அதான் ரீசனே. Everybody thinks they are in the 10%. மாலியா, என்னால மறுபடியும் முதல்லேந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க முடியாதுமா. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல். திருக்குறள். இது எதுக்கு பா இப்ப சொன்ன? நீதானே இப்ப சொன்ன, டோன்ட் திங்க் அபவுட் எஸ்டர்டேலாம். என்ன குறள்னு என்கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல, அப்படியே தானா அடிச்சு விட வேண்டியது. அது எண்ணி துணிக கர்மம். ஒழுங்கா சைன் பண்ணுமா, டைம் ஆயிடுச்சு. நாங்களே கொஞ்சம் கிளம்பணும்னு சொல்றேன் இல்ல, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? கொஞ்சம் சைன் பண்ணு. திரும்ப சண்டை, எப்ப பாரு சண்டையா. ச்சே, you know what, I just hate the dark மாமாயா. ஆர்கே மாமா, சாரி. It's okay. சமயத்துல I hate myself. சௌமியா மாமி, சாரி, நான் ஆர்கே மாமாவை. இட்ஸ் ஓகே சுவாமி. சில சமயம் ஈவன் ஐ ஹேட் இம். என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டேனே. ஆனால் ஒன்று மாத்திரம் சுவாமி, நீ அவரை கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோயேன், இதை விட ஹேட் பண்ணியிருப்ப. என்ன கன்றாவி இது? ஏண்டா குழந்தை ஏன் தனியா பேசிட்டு இருக்கா? பிரசன்டேஷன். பிரசன்டேஷன். குழந்தை இல்லாம நான் பிரசன்டேஷன் கூட்டு போறேன். ஏன்னா உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா உமா இருக்கா, அவளை கூட்டு போ. குழந்தைய போய் பிரசன்டேஷன் கூட்டு போ. நான் முறைக்கிறேன். ஏன்னா he hates you. ஸ்கூல்ல பிரசன்டேஷன். ஸ்கூல்ல இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் அவ்வளோ தட்டுப்பாடா? ஸ்கூலாவா போய் பிரசன்ட் பண்ண போறேன்? நாங்க சின்ன வயசுல உண்டி எல்லாம் சேர்த்து வைப்போமே, அந்த பைசாலாம் கேட்போம். உனக்காதரா, எனக்கு தெரியும் யூ ஹேட் மீன்னு. மாமா, என்ன விஷயம் மாமா? அதே வா, உன் லேப்டாப்பை கொஞ்சம் தள்ளி வைக்கிறியா? நான் ஸ்கிரீன் மாத்தி படிச்சிருப்பேன். என் ஸ்கூல்ல போய் 5 crores சொல்லிருப்பேன். என்னோட 100 crores பா. பாவம் உமா உன் நிலைமை. இது வேற ஒண்ணும் இல்லை. அது இன்னைக்கு எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தரோட கல்யாணம். நாங்க எல்லாரும் கொஞ்சம் போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும். காத்தால போனா ராத்திரி தான் வருவோம். அம்மா வீட்டுல தனியா இருக்காங்க. அப்கோர்ஸ் அந்த நைட் கேர்டேக்கர் இப்ப இருக்காங்க. இந்த டே கேர்டேக்கர் அருணா இப்ப வந்துருவான். அவ பாத்துப்பா. இருந்தாலும் நீயும். நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க போயிட்டு வாங்க. மாமா, நாராயணி பாட்டி எப்படி இருக்காங்க? I really miss her. She also misses you. சொல்லிட்டே இருப்பா, என்ன சுவாமியை பார்க்க கூட்டிட்டு போன்னு. ஆனா அந்த வீல் சேர்ல சப்போர்ட்டிவ்ஸ்லாம் வச்சு கூட்டின்னு வர்றது ரொம்ப, அதான். நாராயணி பாட்டிய இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எவ்வளோ வண்டர்ஃபுல் வாக்ஸ்லாம் நாங்கள் போயிருக்கோம் தெரியுமா? எவ்வளோ கான்வர்சேஷன்ஸ். உங்களோட அந்த பழைய பங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் நவநீத கிருஷ்ணன் சார், இந்த மாதிரி நிறைய. அவளும்
சொல்லிட்டே என்ன உன்னோட கம்பேர் பண்ணுவாப்பா, நீ சுவாமி மாதிரி இல்ல அப்படின்னு. ஒன்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி உன்னோட அந்த இன்னசென்ஸ், அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் she hates. அவங்களுமா? போலாமா? சார் அருணா, அம்மா வீட்டுல தான்மா இருக்காங்க, நீ வீட்டுக்கு போலாம். நான் நேத்தியே சொன்னேன் இல்லையா, நாங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு. அதான் நீ அம்மா வீட்டுல இருக்காங்க, நீ போலாம். சார் உங்க குரல் இந்த வீட்ல கேட்டது, அதனால தான் வந்தேன் உங்ககிட்ட. சார் 45 நாளா எனக்கு பேமெண்ட் டியூ. ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, நான் இதை வெறும் சர்வீஸா மாத்திரம் பண்ண வரல, இதுதான் எனக்கு தொழிலுமே. நானும் கொஞ்ச நெஞ்ச பண கஷ்டத்துல இல்ல, என் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்னு கொடுத்துறேன், நான் பாத்துக்கிறேன். சார் வேண்டாம்னா சொல்லிடுங்க, நான் வேற ஏதாவது கிரிட்டிக்கல் கேர் பேஷண்ட்டை பார்த்துப்பேன். இதை விட கொடுக்க டபுள் மடங்கு ரெடியா இருக்காங்க. அருணா, நீங்க அவரை ரொம்ப எம்பாரஸ் பண்றீங்க. இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வீட்டுக்குலாம் வந்து இப்படி கேக்குறது. மேடம், அவங்க வீட்ல அவங்க அம்மா முன்னாடி எதுவுமே பேசாதன்னு சொல்றாங்க. சார் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களை நம்பிதான் சார் இருக்கேன். மாயா, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. சுவாமி, இட்ஸ் a big day for you. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கெட் ரெடியா? மாமா நான் பாத்துக்கிறேன். மாமா நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வா, அவன் சொன்ன மாதிரி பல சமயங்கள்ல I hate myself. என் நிலைமை அதுவா முக்கியம். சுவாமி, நல்லா கான்ஃபிடென்ட்டா பிரசன்ட் பண்ணுங்க, நல்லா பட்டு வா, you will be successful. ஓகே மால்யா, நீ ஏதோ பிரசன்டேஷன் சொன்னியே, ஆல் தி பெஸ்ட். வா சௌமி, கிளம்பலாம். உமா, ஒன்று சொல்லட்டுமா? ஹஸ்பண்ட் முன்னாடி ஒய்ஃப் கூட இன்சல்ட் ஆகலாம், ஆனால் ஒய்ஃப் கண்ணு முன்னாடி ஹஸ்பண்ட் இன்சல்ட் ஆகுறதுங்கிறது, இதுக்கு என்ன சொல்யூஷன்னே எனக்கு தெரியலம்மா. முரளி, என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் பிரசன்டேஷன் தான்டா நான் இன்னைக்கு கொடுத்தேன். சுவாமி, உன் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, இன்வெஸ்டர்ஸ் குரூப்போட ஒன் ஆஃப் த டிரெக்டர்ஸாக நான் சொல்கிறேன், யோர் ப்ரெசன்டேஷன் வாஸ் டாப் கிளாஸ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் உன்னோட ப்ராஜெக்ட் வேற லெவல். அதனால தான் வந்த அத்தனை இன்வெஸ்டர்ஸும் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க. பட் யூ நீட் டு ரிமெம்பர் ஒன் திங், இனிமேல் நீ எம்ப்ளாயி இல்லை, முதலாளி. அண்ட் that's why you need investment. டேய், இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இல்லடா. டேய், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறது வேற, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்கிறது வேற. 5 crores ரிக்குவயர்மெண்ட்ரா. எல்லா பணத்தையும் நீ கொண்டு வா. ஏன் ஐடியாக்குன்னா இந்த பார், மோ சைட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20% நீ ரெடி பண்ணு. சரி, 10%. டேய், 10 பைசா கூட இல்லடா என்கிட்ட. இப்படி சொன்னா எப்படிரா? ஏதாவது லேண்ட் எண்டு வச்சிருக்கியா? வாங்கியிருந்தா இருந்திருக்கும். சுத்தம். இந்த வீடு பேங்க்ல இருக்கு, 2 மாசம் இஎம்ஐயும் பாக்கி. Tell me one thing, are you really serious about this? ஏடா, நான் எதுவுமே போட மாட்டேன், எல்லாத்தையும் நீ கொண்டு வா, ஆனால் நானும் ஓனர்னா it doesn't work that way, man. டேய், இது என்னோட ஐடியா, என்னோட நாலேஜ், என்னோட எக்ஸ்பர்டீஸ். இருக்கட்டும், அதுக்கு தான் உனக்கு 80 to 90% தராங்க. எக்ஸ்பெக்டிங் 100% ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ். யோசிடா, இந்த பார், எப்படியாவது ஒரு 25 இல்லை 50 lakhs ரெடி பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம். வாட்? இன் பிஸ்னஸ் தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். டேய் முரளி, வந்தவங்க எவ்வளோ பெரிய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தெரியுமா? உனக்காக தான் நான் கூட்டின்னு வந்தேன். வந்தவங்க இட் வாஸ் அ குட் ப்ரெசன்டேஷன் கை கொடுத்துட்டு எழுந்து போகாமல் உட்காந்து முழுசாக கேட்டாங்க தெரியுமா? அவ்வளோதாண்டா என்னால் பண்ண முடியும்.
நானும் ட்ரை பண்ணுறேன். பட் அவங்களோட அடுத்த மீட்டிங்னு ஒன்று இருந்தால் அது நீ இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இருக்கும். டேய், அவ்வளோதான் உன்னோட சப்போர்ட் எனக்கு. ஏன் அருணா, என்ன கூட்டிட்டு போ, ரெடி பண்ணு. சும்மாவே நிற்கிறேன். என்னடா அது இவ்வளோ இறைச்சலா சத்தமாக இருக்கு? இதில் நீ எப்படி? எனக்கு பழகி போச்சுடா. ஐம் யூஸ்ட் டு இட். நானும் கிட்டத்தட்ட அதான்டா சொல்கிறேன். இந்த இன்வெஸ்டர்ஸோட அப்ரோச், வெல் ஐ எம் யூஸ் டு இட். இந்த பார், ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர்னு வரும்பொழுது ஒரு கேபிட்டல், அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் கேபிட்டலோட போனால் தாண்டா அது பார்ட்னர்ஷிப்பு. வெறுங்கையை வீசின்னு போன அது பிச்சை. தப்பு பண்ணிட்டேன் அம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னா அதுக்கு தனி ரத்தம் வேணும் ஐயா, பிளட்லயே இருக்கணும். வெறும் ஐடியாவெல்லாம் மட்டும் வச்சுக்கலாம். 22-25 வயசுல இந்த மாதிரி பண்ணி கையை சுட்டு இருந்தா அது வேற. 45-46 வயசுல தேவையா எனக்கு இது? அப்படி என்ன பெரிய கனவு? ஃபர்ஸ்ட் திங் டுமாரோ மார்னிங் நான் என் பழைய கம்பெனிக்கு போயிட்டு என் வேலையை தயவு செஞ்சு திரும்ப கொடுத்துருங்கன்னு அவங்க காலில் விழுந்துடுறேன். அதான் என் கரெக்ட். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, பைசா இருந்தால் தான் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம். வெறும் ஐடியாவெல்லாம் வச்சுட்டு சும்மா உட்காண்டே இருக்கேன், ஏதாவது பேச. சுவாமி, நீ இங்க பாரு, இந்த திருவள்ளுவர் டயலாக் மட்டும் விடாத. நான் என்ன என்ன சொல்ல போற? so many people have made it without money, you will also make it. அதானே? நோ, வேற பேசு. நீ ஏன் வேற? there are other investors, நம்ம அவங்களையும் அப்ரோச் பண்ணலாம். அதானே? நோ, I've seen them all, they're all the same. வேற பேசு. டின்னர் சாப்பிடுறியா? உமா, பின்ன என்ன, எல்லா ஆன்சர்ஸும் உன்கிட்டயே இருக்கு. அப்புறம் என்ன? நேத்து வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, ஆனா இன்னைக்கு என்ன பண்ணணும்னாது தெரியும்ல. அப்படி யோசியே, யார்கிட்ட கேட்கலான்னு யோசி. என்னோட ஜுவல்ஸ் வேண்டாமா? அது வேண்டாம், தர முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா அது எனக்கு எங்க அம்மா கொடுத்தது, சென்டிமெண்டல். யார்கிட்ட கேட்கலாம் நாம? மா, எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல பிரசன்டேஷன் பயங்கர சக்சஸ். என் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நான் பெரிய ஆண்டர்பிரனரா வருவேன்னு சொல்லிட்டா. உனக்கு எப்படிப்பா போச்சு? மாலியா, கொஞ்சம் உள்ள போயேம்மா. இட்ஸ் ஓகேப்பா, டோன்ட் வரி. நான் ஒரு ஸ்லைட்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப பிளெயினா இருந்தது. கொஞ்சம் இந்த கிராஃபிக்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருந்தா இன்வெஸ்டர்ஸ் தட்டில பணத்தோட வந்திருப்பாங்க. டின்னர் சாப்பிடுறியா? நான் பேசாம கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அம்மா நம்பியா, பட் ஆக்சுவலி குட் ஐடியா. மா, என் ஸ்கூல்ல ஒரு லஞ்சுக்கு பயங்கர டிமாண்ட். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தெரியுமா? பா, எனக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டேஷனரிலாம் வாங்கணும். கூட்டின்னு போறியா? நான் கூட்டின்னு போறேன் மாலியா, நான் கூட்டின்னு போறேன். எனக்கு கொஞ்சம் வாக்கிங் போகணும். ஏன் மாலியா, உனக்கு இந்த பிரிண்ட் அவுட், ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுக்கணும்னு ராத்திரி 8 மணிக்கு தான் ஞாபகமே வருமா? நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேமா. சரி, மெயின் ரோட்ல இருக்கிற கடை திறந்துருக்கோம், சீக்கிரம் வா. சுவாமி, நான் அவளை கூட்டின்னு போயிட்டு வரேன். யூ ரெஸ்ட், ஓகே? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அது வரைக்கும் அந்த திருக்குறளை கொஞ்சம் சரியா படிச்சுட்டு இருப்பா. வாடி. சார், சார், அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நாராயணி பாட்டியா? ஆமா. இதோ வரேன். இல்ல, அவங்களே வந்திருக்காங்க. உள்ள கூட்டின்னு வரட்டுமா? Of course, please. பாட்டி வாங்கோ, எப்படி இருக்கீங்க?
காலு நடக்க முடியாது எனக்கு. மூச்சு அப்பப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவேன். காது நன்னா கேட்கும். இப்போ எதுக்கு இப்படி கத்த குயிங்கிறது? அருண்டா, ஆமாம். அப்படி வா. நீ நம்ம வீட்டுக்கு போய் இரு. உன் டியூட்டி முடிஞ்ச உடனே நீ கிளம்பிடலாம். தனியா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. போன்னு சொன்னேன்ல. ஓ, என்ன சுவாமி, என்ன ஞாபகம் கூட இருக்கா உனக்கு? பாட்டி ஷட்டப். வருஷக்கணக்காக நீ நானும் வாக் போவோம். எவ்வளோ டாபிக்ஸு, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸு இல்லை எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். காலம் எனக்கு இப்படி ஆன உடனே என்னை சுத்தமாக மறந்துட்டல்ல. அது இல்லை பாட்டி, உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு. ப்ளஸ் ஐவ் ஆல்சோ பின் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் லேட். உமா இப்போதான் கிளம்பி வெளியில் போகிறா. ஆஹா, அவ வெளியில் போனதை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். சுவாமி, நீ நானும் கொஞ்சம் பேசணும். டைம் ஜாஸ்தி இல்லை. ஸோ பிஃபோர் எனிபடி கம்ஸ் பேசலாமா? பாட்டி, we have all the time. எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமி? 86. 6th December 1937. Beautiful memories, so many of them come crowding, including independence. எங்கள் அப்பா என்னை அவர் தோள் மேலே உட்கார வச்சுட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடினார். நானும் புது பட்டு பாவாடெல்லாம் போட்டுண்டு இந்தியா இஸ் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணினேன். பச்சை கலர் பாவாடை. எனக்கு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அப்போ அவருக்கு 24 வயசு. பேரிஸ்டர் நவநீத கிருஷ்ணன். அவருக்கு நிறைய பாலிட்டிஷியன்ஸ், அப்புறம் இந்த மூவி இண்டஸ்ட்ரியிலெல்லாம் நிறைய பேரை பழக்கம். ஸ்பெஷலிஸ்ட் இன் கிரிமினல் லா. நீ எந்த லீடிங் கிரிமினல் கேஸ் வேணால் எடுத்து பாரு, he would have represented one of the sides and rest assured அந்த சைடு தான் வின் பண்ணியிருக்கோம். சந்தோஷமான வாழ்க்கை. ரொம்ப வருஷம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை. பையன் ராதாகிருஷ்ணன், படிப்பு வரலை, உத்தியோகமும் ஒன்றும் பெருசாக. என் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு சேர்த்த சொத்து தான் இப்போ வரைக்கும் அவன் குடும்பத்தையும் என்னோட என்டையர் பிளானையும். தினம் சண்டை கேட்டிருக்குமே, போதுண்டாப்பான்னு இருக்கு. இதில் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வேற, நான் இன்னும் இப்படியே 10 வருஷம் கூட இருப்பேன் அப்படிங்கிறான். நல்லா நடமாடிட்டு ஆக்டிவாக இருந்துட்டு இந்த மாதிரி வீல் சேர் பவுண்டாக இருக்கிறது ஒரு சாபண்டா சுவாமி. இட்ஸ் அ கர்ஸ். மேக்சிமம் 70 வயசு ஆனோன்னு போடணும்டா. இல்லைன்னா டிபெண்ட் பண்ணிட்டு பேச்சு வாங்கிட்டு நாம் சொல்கிறத கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் இவன் பின்னாடி பேசுறது என் காதில் விழட்டும்னு பேசுகிறாளா இல்லை விழக்கூடாதுன்னு பேசுகிறாளான்னே புரிய மாட்டேங்குதுடா. சுவாமி, உனக்கு தெரியுமா, எனக்கு எதாவது வேணும்னா 10 வாட்டி கேட்கணும்டா. சே, ஏன்டா கேட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ வரும். நான் வேணா ஆர்கே மாமா கிட்ட பேசட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். ஏதோ
உன்னோட அந்த இன்னசென்ட் ஃபேஸை பார்த்த உடனே எனக்கு அப்படியே மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டணும் தோணித்து, அவ்வளோதான் கூட்டிட்டேன். அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பந்தம். இருக்கட்டும், போய் வாசலில் யாரும் இல்லையேன்னு பார்த்துட்டு வா போ. அப்படியே கதவை சாத்துண்டு வா. வெளியில யாரும் இல்லை, கதவு வெறுமனே சாத்திட்டேன். ஓகே சுவாமி, நான் இப்போ உன்னை ஒரே ரீசனுக்காக தான் பார்க்க வந்திருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க தான். என்ன பாட்டி இது? உங்களுக்காக நான் என்ன வேணா சொல்வேன். எனிதிங் ஃபார் யூ, சொல்லுங்க. எனிதிங் ஃபார் மீ? ஓகே ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு கொலை நடக்க போகிறது, அதை நீ விட்னஸ் பண்ணணும். வாட்? எஸ், அந்த கொலை பண்ணுறது கூட யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் கொலை செய்யப்பட போகிறது என்ன? எஸ், நீங்களா? உன்னால முடியும்னா சொல்லு, முடியலைன்னா நான் வந்து வேற யாரையாவது திங்க் பண்ணணும். அது எனக்கு டைம் இல்லை அதுக்கு. இங்கே வா. என்னோட கேர்டேக்கர் அருணா, அவளுடைய டியூட்டி 9 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கேர்டேக்கர் வெல்கம். ஆனால் அந்த ரிலீவர் கேர்டேக்கர்கிட்ட இன்றைக்கி மார்னிங்கே நான் சொல்லிட்டேன், ராத்திரி 11 மணி போல் வந்தால் போதும் அப்படின்னு. அருணா அவளுடைய டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அவள் அம்மாவுக்கு அவள் தான் போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும். ஸோ நானும் அவளை கன்வின்ஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அனுப்பிச்சுடுவேன். அவள் கிளம்பி என்ன பண்ணுவாள், வருவாள். வந்த உடனே அந்த என்ட்ரி வழியாக தான் த கில்லர் வில் ஆல்சோ கம் இன் டு ஆர் ஹவுஸ். கிளம்புற அருணா நேரம் இங்கே வருவான், உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, என்னை ஒரு கண்ணு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் அவள் போயிடுவாள். கொஞ்சம் நேரம் கழித்து என் வீட்டில் ஒரு சத்தம் கேட்கும். நீ என்ன பண்ணுவ, இங்கேருந்து இங்கே ஓடி வருவேன். வந்ததும் உன்னை யாரோ தள்ளி விட்டுட்டோ இல்லை தாண்டி குதிச்சோ ஓடி போயிடுவாங்க. அது யாருன்னு உன்னால் பார்க்க முடியாது. டோன்ட் வரி. யார் எப்போ கேட்டாலும் எஸ் உங்கள் வீட்டில் சத்தம் கேட்டுது, அது கேட்டு நான் ஓடி போனேன் உள்ள. அங்கே யாரோ நாராயணி பாட்டியை ஆக்சிஜன் டியூப்லேருந்து ரிமூவ் பண்ணி கொலை பண்ணிட்டு என்னையும் தள்ளி விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். சௌமியும் ராதாகிருஷ்ணனும் வரதுக்கும் 11-11:30 மணி ஆகும். நீ அவங்கக்கிட்டையும் அதையே தான் சொல்லணும். பாட்டி என்ன பேசுறீங்க நீங்க? நான் இப்போ ஆர்கே மாமாக்கு ஃபோன் பண்ணுறேன். சுவாமி, என் நிலைமைய, என் ஃப்ளைட்டை நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் நீ இன்னும் 10 வருஷம் இந்த மாதிரியா? இட்ஸ் அ லிவிங் டெத் ஃபார் மீ. நான் தினம் செத்து பிழைக்கிறத நீ பார்க்கணும்ல, அதானே? சுவாமி, நீ ஒன்றும் எனக்கு இந்த ஹெல்ப்பை ஃப்ரீயாக எல்லாம் பண்ண வேண்டாம், சும்மா பண்ண வேண்டாம். 50 லட்சம் தரேன். எஸ், 50 lakhs. என்னடா கிழவி இப்படி வளர்றாளேன்னு பார்க்குறியா? நோ. ஒரு வருஷம் முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்டோட ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டியை விற்றேன், ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் கேஷாக வந்தது. அது ராதாகிருஷ்ணனுக்கு கூட தெரியாமல் என் ரூமில் தான் வச்சுருக்கேன். அதை நீ எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே? இதுப்படி இது அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸ் 5 lakhs இருக்குது இதில். 5 lakhs. ஓகே? அந்த பணம் உன்னை அவன் தள்ளி விட்டுட்டு ஓடினதுக்கப்புறம் நீ எடுத்துகிட்டு போயிடலாம். அதே இது அங்கே என் பணம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, என்னையும் உன்னையும் தவிர. போ, ஒழிச்சு வை பத்திரம். நீ என்னமா இங்க பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் வீட்டுல தான் இருக்க சொன்னேன். ஆனா உன்னால பாத்துக்க முடியலன்னா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லு.
நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். அது விட்டுட்டு சார் அப்படி இல்ல, இவங்க தான் இப்பவே கூட்டின்னு போய் இல்ல கத்திடுவேன்லாம் சொன்னாங்க. 15 நிமிஷமா கதவு பக்கத்திலேயே தான் நிக்கிறேன். இவங்க கூட்ட உடனே உள்ள வரணும்னு. பாட்டி நீங்க இங்க என்ன? சாரி சுவாமி. பாட்டி மறுபடியும் செக்ல தப்பா சைன் பண்ணிருக்கீங்க. உங்களெல்லாம் வச்சு என்ன பண்றதுனே தெரியல. என்னால் ஃப்ரெஷ் செக்கில் கையெழுத்து போட முடியாது. நான் பணம் கொடுக்க மாட்டேன். பணம் கொடுக்கலனா அவன் காலை நான் விழுந்து கிடக்கணும். அப்படி பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணி தொலைக்க போறீங்க? நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் எதுக்கு அதை கொடுக்கணும்? இட்ஸ் மை மணி. என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த பணம். ஏன் இஷ்டம். யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கையெழுத்து போடுமா, இல்லாட்டி அவங்க சாய சஸ்பெக்ட் பண்றாங்க. அவன் ஏற்கனவே கல்பிரிட் தானே, அதான். பாட்டி அது வேற, இது வேற. நான் ஒன்றும் யோக்கியன்னு சொல்லல. ஆனா நீங்க முதல்ல செக்ல சைன் பண்ணு. Too much. This is too much. மாமா இவங்க எங்க போய் சாக சொல்லுங்க. ஏய் சாய், நீ போ போ. என்ன வார்த்தை பேசிட்டு? என்ன மாத்திரம் போ. வீட்டுக்கு போலாம் வாங்க. சௌமி போலாம் வாங்க. நீ போ, நான் அப்புறம் வரேன். ஓ இதான் பணம் கொடுத்துட்டேன்ல. ஓ உன் மாப்பிள்ளையோட போய் ஊதாரித்தனமா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போடா போடா. அருணா பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா. அருணா நீ வெளியில போய் நில்லு. வெளியிலன்னா வெளியில, கதவுக்கு பின்னாடி இல்லை. போ. பாத்தியா சுவாமி, பாத்தியா, இது நரகண்டா, எனக்கு நரகம். ஐயோ இது மாதிரி இன்னும் நிறைய வருஷமா. இது பாரு, உன்னால முடியலன்னா வேற யாரையாவது பார்க்கணும். 50 lakhs 50 lakhs யாராவது கிடைக்காமையா போயிடுவாங்க. 50 lakhs இங்கே பா. இங்கே இருக்கிற நம்ம எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் மெயின் டோரை தவிர இன்னொரு சர்வீஸ் டோர் இருக்குது ஃப்ரம் ஒன் ஆஃப் த பெட்ரூம்ஸ். என்னுடைய கேர்டேக்கர்ஸ் எல்லாம் அந்த என்ட்ரி அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து உள்ளே வரலாம், போகலாம். ஸோ த கில்லர் வில் ஆல்சோ யூஸ் த சேம் என்ட்ரன்ஸ் அண்ட் நீயும் தான். அந்த கில்லர் உன்னை தாண்டி ஓடினதுக்கப்புறம் உனக்கு லெஃப்ட் சைடில் புக் ஷெல்ஃப் இருக்கும், ஃபுல் ஆஃப் லா புக்ஸ். அதில் 3rd ஷெல்ஃபில் 2nd ரோவில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் அங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நீ என்ன பண்ணுற, அவன் போனதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் விச் இஸ் ஆல்சோ கேமஃப்ளாஜ் லைக் அ திக் லா புக், அதை எடுத்துட்டு நீ போயிடுவ. ஓகே, இந்த பாரு, நான் சொன்னபடி யார் எப்போ கேட்டாலும் அதையே திருப்பி சொல்லணும், எக்ஸப்ட் திஸ் கான்வர்சேஷன். ஓகே ஓகேவா சுவாமி? Please, you will do it for me, no? Poor me, da. Poor me.
ப்ளீஸ்டா. எஸ் ஐ நோ. நம்ம பாண்ட் அந்த மாதிரிடா. யூ வில் டூ இட் ஃபார் மீ. ஐ நோ யூ வில் டூ இட் ஃபார் மீ. எஸ் ஐ நோ. அருணா, டக்குன்னு வந்துட்டேன். கதவை பின்னாடியே நின்றுட்டியா? யாருமே நான் சொன்ன பேச்சை கேட்கறதில்ல. அட்லீஸ்ட் சுவாமி, ஐ நோ யூ வில் டூ தட் ஃபார் மீ. ப்ளீஸ். ஓகே ஓகே. குட் நைட் ஃபார் மீ. குட் நைட். Goodbye, Swami. It was a pleasure meeting you. என்ன சுவாமி இது? என்ன பண்ணி வச்சிருக்க? நான்சென்ஸ். உமா, இங்க நடந்த விஷயம், நடந்த விதம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் உமா. ஐ ஜஸ்ட் ஃப்ரோஸ். நாராயணி பாட்டி சொன்ன விஷயம், அவங்க ஃபேமிலி அவங்கள ட்ரீட் பண்ண விதம் எல்லாமே. அதுக்காக நீ இந்த பணத்தை? ஐயோ, நான் அதை வாங்கல உமா. அது என் மேல திணிக்கப்பட்டது. நான் விரும்பி மறைச்சேன். அதான் ஏன்? ஏன்னா ஆர்கே மாமாவும் சாயும் அவங்கள ட்ரீட் பண்ண விதம். இங்கேயே சண்டை போட்டாங்க. சண்டை சத்தம் கேட்டாலே எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். அது என் கண்ணு முன்னாடியே நடக்கும்போது. நீ முதல்ல அந்த ஆர்கே மாமாக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணு. ஆனா உமா, ஆர்கே மாமா இப்போ வீட்ல இல்ல. அதுக்குள்ள அந்த கில்லர் வந்துட்டான்னா? ஓ காட். சுவாமி, பாவமா நாராயணி பாட்டி. ஒரு விதத்துல பார்த்தேன்னா அவங்க போறது கூட டேய், நமக்கும் கொஞ்சம் பைசா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. சுவாமி, என்ன நீ டென்ஷன் பண்ணாத. நீ பிசினஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ணி தொலைக்காத. நானா பண்றேன்? யாரோ பண்றாங்க. நான் வெறுமனே. சுவாமி, எனக்கு கோபம் வருது. நீ முதல்ல இந்த 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 என்வெலப் பணத்தை எடுத்து கொண்டு போய் முதல்ல அந்த நாராயணி பாட்டிக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு வர. திருப்பி கொடுத்துட்டு அந்த கில்லரை எப்படியாவது ஸ்டாப் பண்ண சொல்லு. அப்படி இல்லைன்னா அங்கேயே ஆர்கே மாமாக்கு ஃபோன் பண்ணி somehow stop this, Swami. Ma, are you sure? Swami, don't make me hate you. அது மட்டும் உன்னால முடியவே முடியாது. கொலைக்கு உடந்தையா இருக்கிற மூஞ்சிய பாரு. அந்த நாராயணி பாட்டி இதுலயும் வேஸ்ட். போய் ஒன்ன போய் இதுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. அம்மா, செம்ம ஐடியா. இது இங்கே இருக்கட்டும். நான் போய் நாராயணி பாட்டியை காப்பாத்தினதுக்காக அந்த பொட்டியை எடுத்துட்டு வேண்டாம். நமக்கு எதுக்கு பணம்? நமக்கு தான் பணம் தேவையே இல்லையே. அப்பா அப்பவே சொன்னாரு, நல்லா யோசிச்சுக்கடா, பொண்ணு உன்னோட சாமர்த்தியமா இருக்கா.
மாரிமுத்து, இன்ஸ்பெக்டர், கிரைம் பிரான்ச். உமா, வைஃப் ஆஃப் சுவாமிநாதன். நடந்ததெல்லாம் மிஸ்டர் சுவாமிநாதன் என்கிட்ட சொன்னார். நடந்த மாதிரியும் சொன்னார். இருந்தாலும் இந்த கேஸ்ல அவர் தான் பிரைம் சஸ்பெக்ட். இது வரைக்கும் நாங்க பண்ண விசாரணையில எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நேத்திக்கு சாயங்காலம் அந்த நாராயணி பாட்டி உங்க வீட்டுக்கு வந்து தன்னோட கொலைக்கு சாட்சியா இருக்க சொல்லி உங்க ஹஸ்பண்ட் சுவாமிநாதனா கேட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றார். அந்த நாராயணி பாட்டி ஆனா நேற்று வெளியாட்கள் யார்கிட்டையும் பேசல. அந்த ரூம்ல டெலிபோனும் இல்ல, மொபைலும் இல்ல. ஸ்விக்கி அட்ரஸ் கொஞ்சம் கரெக்டா சொல்லு மாரியா. ஹலோ, ஆமாம் அதே ரோட் தான், கடைசி அபார்ட்மெண்ட். அக்கார்டிங் டு யுவர் ஹஸ்பண்ட் சுவாமிநாதன், அந்த நாராயணி பாட்டிய அவங்க வீட்டில் அவங்க சன் கிராண்ட் சில்ட்ரன்லாம் சரியா கவனிச்சுக்கலன்னு சொல்றாரு. ஆனா ராதாகிருஷ்ணன் அந்த நாராயணி பாட்டியோட பையன், அவர் அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அம்மாவை நல்லா தான் கவனிச்சுட்டதா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர், அது அந்த விசாரணைலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு அந்த நாராயணி பாட்டி உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு 50 லட்சம் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கூட. இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க மிச்சம் தரதா சொல்ற அந்த பணம் அந்த இடத்துல இல்லை. வைக்கலையா இல்ல வச்சு எடுக்கப்பட்டதான்னு தெரியல. பட் there is no such cash box in the crime spot. ஸ்விக்கி தான். ஹலோ, ஆமாம்மா பரத்வாஜ் அபார்ட்மெண்ட், 3rd floor. அந்த கிரைம் ஸ்பாட் நாராயணி பாட்டியோட ரூம். அங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க், அந்த நாப், சிலிண்டர், அப்புறம் அந்த பண கவர்னு உங்க ஹஸ்பண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இட்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். நீங்க என்னடான்னா அவர் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க தான் அங்க போனதா சொல்றீங்க. அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் உங்க வீட்டுக்கு வந்தப்போ அப்படி ஒரு பண கவர் இங்க எங்கேயும் பார்க்கவே இல்லைங்கிறாரு. அண்ட் அருணா, நாராயணியோட அட்டெண்டன்ட், அவங்க கூட அன்னைக்கு அந்த வீட்ல இருந்து அவங்க கிளம்பும் போது அப்படி ஒரு பண கவர் பார்க்கலன்னு சொல்றாங்க. தென் ஹவு? ஹலோ, அதோ வரேன். சாரி அங்கிள். எங்களுக்கு கிடைச்சிருக்க இன்னொரு முக்கியமான தகவல், உங்க ஹஸ்பண்ட் வேலையை விட்டுட்டார். 2 மாசமா இஎம்ஐ டியூன்னு சொன்னார். சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு டு த டியூன் ஆஃப் 50 lakhs. உமா மேடம், என்னோட கைண்ட் அட்வைஸ், நீங்க சீக்கிரமா யாராவது ஒரு லீகல் அட்வைசர் அப்பாயிண்ட் பண்றது நல்லது. நமஸ்காரம். சேஷாத்ரி, சன் ஆஃப் வீரகேசவபுரம் வெங்கடாஜலபதி, ஷார்ட்லி ஸ்விக்கி. ரிட்டையர்ட் லாயர். லாயர்ஸ்க்கு எது ரிட்டையர்மெண்ட்? இது கிளையண்டே யாரும் இல்லை சார், அதான் நானே ரிட்டையர் ஆயிட்டேன். உமாவோட தாய் மாமா. மாரிமுத்து, கிரைம் பிரான்ச். கிரைம் பிரான்ச்சா? உமா என்கிட்ட ஏதோ தெஃப்ட் அப்படின்னு சொல்லி தானே ஃபோன் பண்ண. மர்டர். யார் பண்ணா? உங்க மாப்பிள்ள சுவாமிநாதன் தான் பிரைம் சஸ்பெக்ட். யார? பக்கத்து வீட்டு பாட்டி. பாட்டினா? She was 86 years old. 86 வயசு பாட்டியா? போன்னு சொன்னாலே போயிருப்பாங்களே. எதுக்கு தெரியாது, பணத்துக்காக கூட இருக்கலாம்.
ஏ மாலியா, அந்த பையன் கொண்டா. நான் கீழே அந்த ஆட்டோ அப்படி இருக்கும், நான் பிடிச்சு கிளம்பிடுறேன். ஸ்விக்கி ப்ளீஸ். மர்டர்னு சொன்னா நீ வரமாட்டேன்னு தெரியும், அதான் தெஃப்ட்னு. நான் நம்ம வீட்டுல ஏதோ திருடு போயிருக்குன்னா வந்தேன். ஸோ உமா, உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கூட சொல்லுங்க இல்லையா? உண்மையை சொன்னா இவர் வரமாட்டார் சார், அதான். பிளஸ் ஊரு ஃபுல்லா சொல்லி அப்புறம் அந்த ஊரே கிளம்பி இங்க வரும். எனக்கு இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல லாயர் ஃபீஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. என்னாலையும் மர்டர் கேஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஐயோ, நான் ரொம்ப வீக்கு சார். நான் பார்க்கறதுக்கு தான் இப்படி, ஆனா மனசால. சார் என்ன சார் எவிடன்ஸ்? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுது சார். பின்னாடி டோர் வழியா போயிருக்காரு, கையில பணத்தோட மாட்டிருக்காரு, அண்ட் பணத்துக்கு உண்டான தேவை அவருக்கு இருந்திருக்கு. உட்காரு, இங்க வா, உட்காரு. இதுல இவர் சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்விக்கி. அந்த பாட்டிய அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால பணத்துக்காக கூட. இன்ஸ்பெக்டர், நீங்க சொன்னதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான், ஒத்துக்கிறேன். ஆனா சுவாமியை எனக்கு நல்லா தெரியும். 18 வருஷமா நானும் அவனும் எனக்காக கூட என்ன வேணா பண்ணுவான், ஆனா பணத்துக்காக நோ சான்ஸ், நோ சான்ஸ். நான் அவனுக்கு பெயில் கூட அப்ளை பண்ண போறது இல்ல. I don't want him to be bailed out but released, saying this was a false charge. Next month எங்க wedding anniversary. Family tour எல்லாம் பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் நான் அத கூட கேன்சல் பண்ண போறது இல்ல. அதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் அவனை எப்படியாவது. ஷூர், என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு எல்லா கோஆபரேஷனும் உண்டு. நான் வரேன். இன்ஸ்பெக்டர், கவலைப்படாதீங்க சார். உங்க டாட்டர் லைக் உமா தைரியமா தான் இருக்கா. அது சரி, யாராவது ஒருத்தராவது தைரியமா இருக்கணும்ல. ஆனா இன்ஸ்பெக்டர், நான் உங்களை அதுக்காக நிறுத்தல. அந்த பாட்டிக்கு ஏதாவது சொத்து இருக்கா? விசாரிச்சாச்சு, அப்படி எதுவும் இல்லை. சில வருஷங்களுக்கு முன்னாடியே வித்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கா? என்ன ஸ்விக்கி, 86 வயசு பாட்டி இன்சூரன்ஸ் எல்லாம் கேக்குற? பட் எஸ், இன்ட்ரெஸ்டிங்லி எஸ். அவரோட ஹஸ்பண்ட், he was a very intelligent criminal lawyer. இதுல எதுவுமே நான் இல்லை. அவரோட பையன் மேல இருக்கிற நம்பிக்கையின்மையா இல்ல ஒரு மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்கான்னு தெரியல. ஆனா அவர் அவங்க வைஃப் பேர்ல அவங்களோட 70வது வயசு, 80வது வயசு, 90வது வயசு வரைக்கும் மெச்சூர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருந்துருக்காரு. அந்த 70 and 80 ஏற்கனவே மெச்சூர் ஆயிடுச்சு. அந்த 90 தான். இப்போ அந்த பணம் யாருக்கு போகும்? டு தி ஃபேமிலி. எப்போ? when? எப்படியும் இன்னொரு 4 வருஷத்துல அவங்களுக்கு தானே சார் போக போகுது. அது வரைக்கும் கூட யாராலையாவது பொறுத்துக்க முடியலையோ என்னவோ. It's a question of when. உமா, ஸ்விக்கி, யுவர் பார்ட்னர் இன் டெலிவரி. மாலியா, நீ தூங்கல? எனக்கு தூக்கம். ஹே, உனக்கு நாளையில இருந்து எக்ஸாம்ஸ்ல. சாரி மாலியா, ஐ நோ இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒன்னால. பட் மார்க் பத்திலாம் கவலைப்படாத மாலியா. மா,
நான் as usual வாங்குவேன். நான் கான்சென்ட்ரேட்டடாக தான் படிக்கிறேன். உன்னால தான் என் மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம அப்பா அம்மா அவர், நம்ம சுவாமி அவர் பண்ணிருப்பார் நான் நீ நினைக்கிறேன். ஹே, என்ன பேச்சு இதெல்லாம்? அப்புறம் என்ன பயம்? அப்பா இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்மா. நான் உனக்கு இதை சொல்லணுமா என்ன? ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட், அதுதான் எங்க ரிலேஷன்ஷிப்போட பியூட்டியே மாலியா. அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க 2 பேரும் திடீர்னு அப்பா வந்து எனக்கு தலைய பிடிச்சு விடுவா. நான் வலிக்கிறதுன்னு சொல்லி இருக்க கூட மாட்டேன். அதுதான் நாங்க. எங்க 2 பேர்ல யார் ஸ்மார்ட்னு கேட்டா சுவாமி கண்டிப்பா அது நான் தான் சொல்லுவான். ஆனா யார் மோர் கேரிங்னா அது அவன்தான். அந்த கேரை ரொம்ப மிஸ் பண்றேன் மாலியா. குட். என்ன குட்? மிஸ் பண்ணினாதாம்மா லவ் டீப்பர். மா, டோன்ட் வரி. கண்டிப்பா ட்ரூத் வில் ட்ரைவ். It is not how he will be released. It is just when he will be. It is a question of when. ஊருக்கு போயிருக்கான்னு நினைச்சுன்னு போய் தூங்கு. நம்பிக்கையோட தூங்கினா தூக்கம் வருமா? நீ என்னோட எக்ஸாம்ஸ் பத்திலாம் வரி பண்ணிக்காத. நன்னாதான் படிச்சிருக்கேன். 35% வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஹாய் ஸ்விக்கி. என்ன வெளியில இருந்து வர? அப்பாவை பார்த்துட்டு வரியா? நானும் அங்கேயே ஒரு பக்கம் லாக்அப்ல ஓரமா படுத்து தூங்குறேன்னு சொன்னேன். அவன் விடமாட்டேன்ட்டான். ஸ்விக்கி, எனக்கும் அந்த மாதிரி லாயர் ஆகணும். அப்ப என்ன ஜூனியரா சேர்த்துக்கோமா. ஆனா ஆக்சுவலி உங்க அம்மா தான் லா படிச்சிருக்கணும். என்னோட பயங்கரமா யோசிக்கிறா தெரியுமா அவ. மாலியா, நானும் ஸ்விக்கியும் கொஞ்சம் பேசணும். நீ போய் படுத்துக்கோ. ஐயோ, எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். ஆக்சுவலா எனக்கு தூக்கம் வரல. அப்ப நீங்க 2 பேரும் பேசுங்க. ஏன் பாஸ்ட் லாயரோட தான் பேசுவியா? ஃபியூச்சர் லாயரோட பேச மாட்டியா? ஐயோ, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் பிகாமோட படிப்பே நிறுத்திருப்பேன். ஸ்விக்கி, சுவாமியை பாத்தியா? எப்படி இருக்கான்? Did you tell I miss him? நன்னாதான் இருக்கான். கான்ஃபிடென்ட்டா இருக்கான். நான் அவன்கிட்ட நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே எழுந்து அந்த லாக்கப்போட கம்பியை பிடிச்சிட்டு நின்று அவன் கண்ணுல ஸ்விக்கி கோவத்தை பார்த்தேன். மிஸ் பண்ற டைத்துல யோசனை பண்ண சொல்லுங்க அப்படின்றான். உன்னை யோசனை பண்ண சொன்னா கூட பரவாயில்ல, என்னையும் சேர்த்து யோசனை பண்ண சொல்றான். யாரால எது முடியும் தெரிய வேண்டாம். இன்னசென்ட் ஃபெலோ உங்கப்பா. ஸ்விக்கி, நீ பேசுறத கேட்டா எனக்கு லாயர் ஆற ஆசையே போயிடும் போல இருக்கு. குட் நைட். குட் நைட் மா. ஸ்விக்கி, நான் அந்த சாய் இருக்கான்ல, அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் ப்ரோப் பண்ணி பார்த்தேன். மும்பைல தான் இருந்திருக்கான். அங்க அவன் வேலை பண்ண கம்பெனில ஒரு பெரிய ஃபைனான்சியல் ஸ்கேம். பணம் எல்லாம் கை மாத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கு. பணத்தை திருப்பி கொடுக்கலனா கிட்டத்தட்ட அரெஸ்ட் அண்ட் சீசர் லெவல்ல கூட போய்டும்னு நம்ம இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து இருக்கார்ல, அவர்தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி சொன்னார். எக்ஸலென்ட். நானும் நாராயணி பத்தி கொஞ்சம் டீடைல் கலெக்ட் பண்ணேம்மா. நாராயணிக்கு 40 வயசுல இருந்தே கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துன்னு தான் இருந்திருக்கு. 10 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய டிசீஸ் ஆர் டிசார்டர் டயக்னைஸ் ஆயிருக்கு, which will slowly kill her, but very slowly. ஆனா அதோட மெடிசன் சப்போர்ட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஜாஸ்தி. இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஹியூஜ். அதுக்கப்புறம் இட் இஸ் ரெக்கரிங் அண்ட் இன்க்ரீசிங். நவநீத கிருஷ்ணன், நாராயணியோட ஹஸ்பண்ட், அவருக்கு
நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட பையன் டாப் இன்சூரன்ஸ் கம்பெனியில ஹை போஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் மூலியமா தான் இந்த மாதிரி வேரியஸ் ஏஜ்ல மெச்சூர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஏன் ஸ்விக்கி, அவருக்கு அவரோட சன் பேர்லயே இருக்கலாம். ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. சாதாரணமா 60 வயசுக்கு மேல மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் டிசீஸ் டயக்னைஸ் ஆயிருந்தா க்ளோஸ் டு இம்பாசிபிள். நாராயணிக்கு 60 வயசு வரலும் இன்சூரன்ஸ் கவர், மெடிக்கல் கவர்லாம் இருந்திருக்கு. நவநீத கிருஷ்ணன் இஸ் a lateral thinker. கிரிமினாலஜில அப்படியே ஊறி போன ஒருத்தர். தன்னோட வைஃப் 60 வயசுக்கு அப்புறம் கூட மெடிக்கலுக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வேரியஸ் ஏஜ்ல மெச்சூர் ஆகிற மாதிரி ஹை இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. இதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு ஸ்விக்கி. நவநீத கிருஷ்ணனுக்கு அப்போவே தெரியும் அவரோட பையனுக்கு பெருசா வேலையெல்லாம் இல்லை, அதனால இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு. அவருக்கு அப்பவே தெரியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி உமான்னு ஒரு பொண்ணு வருவான்னு தான். ஸ்விக்கி, நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் கன்சாலிடேட் பண்ணலாம். ஓகே, எல்லா பாயிண்ட்ஸும். பாயிண்ட் நம்பர் 1, நாராயணி பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இட் இஸ் ஃப்ரம் த மணி நவநீத கிருஷ்ணன் ஹஸ் லெஃப்ட் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். பாயிண்ட் நம்பர் 2, ராதாகிருஷ்ணன் மாமாக்கு நன்னா தெரியும் இந்த பணம் இருந்தாதான் அவங்க ஃபேமிலியோட ஃபியூச்சரே. பாயிண்ட் நம்பர் 3, ராதாகிருஷ்ணன் மாமாவோட சன் இன் லா சாய் மும்பைல வேலை பண்ண கம்பெனில ஒரு பெரிய ஃபைனான்சியல் ஸ்கேம்ல மாட்டிட்டு இருக்கான். ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தாதான் அவனால அதுல இருந்து வெளியில வர முடியும். பாயிண்ட் நம்பர் 4, இல்ல தெரியல வரிசையா நீயா பாயிண்ட் பாயிண்டா சொல்லிட்டு இருந்தா அப்புறம் லாயர்னு நான் எதுக்கு இருக்க? இதுல கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சு கொடுத்ததெல்லாம நீ உன் அக்கவுண்ட்லயே போட்டுக்கிற. ஷோ மாமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே சைடுல தானே இருக்கோம். உன் சைடே எனக்கு வேண்டாம், கொலகார குடும்பம் அதோட சைடு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இது லாக்அப்ல போய் சுவாமி பார்த்தனா அவன் ரொம்ப சோகமா மெலிஞ்சு போயிருக்கானா? சந்தோஷமா ஒரு சுத்து பெருத்து இருக்கான். அவனை சீக்கிரமா நம்ம வெளியில கொண்டு வந்துடணும். இல்ல அங்கத்து சாப்பாடு அவனுக்கு பிடிச்சிருத்துன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் வேற யாராவது நல்ல லாயரா பாத்துக்கிறேன். அப்படிலாம் விட்டுற மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 4 கிடைச்சிருச்சு. அருணா, அட்டெண்டர் அருணா. அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனா என்ன அவ அவாய்ட் பண்ணினே இருந்தா. அவ என்ன ஏதோ போலீஸ் அப்படின்னு நினைச்சிட்டா. நான் அப்புறம் அவகிட்ட என்ன பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு பேசினேன். பட் பிடி கொடுக்கவே இல்லை அவன். பட் இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு பெரிய அமௌண்ட் ரீசெண்டா செட்டில் பண்ணிருக்கா. பணம் எங்க இருந்து வந்தது? நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான். நான் உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் மாரிமுத்துக்கு ஃபோன் பண்ணி ப்ராபப்ளி யுவர் பிசினஸ் டு ப்ரோப் இன்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சோ ராதாகிருஷ்ணன் மாமா, சாய், அருணா எல்லாருக்கும் பணம் தேவைப்பட்டிருக்கு. பணம் எல்லாம் நாராயணி பாட்டி கிட்ட. எல்லா பணமும் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கே செலவாயின்னு இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷமாவது உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. God, everyone had a motive. யோசிக்கிறேன், ஒரு லாயரா யோசிக்கிறேன். இல்ல எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா உமா, பணம் தேவைப்படுது அப்படின்ற லிஸ்ட்ல நம்ம சுவாமிநாதனும் வருவான் இல்ல? என்ன ஒளர்ற நீ? சுவாமிக்கு எப்படி அந்த பணம் எல்லாம் வந்து சேரும்? ரிடிகுலஸ். அருணாக்கு வரும் அப்படின்னா சுவாமிக்கு வராதா? ஒண்ணு தெரியுமா உமா, அந்த ரூம்ல நாராயணி பாட்டி கேஷ் வச்சிருந்தது நாராயணி பாட்டியை தவிர்த்து சுவாமிநாதனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அப்படின்னு போலீஸ் ரெக்கார்ட்லயே இருக்கு. சோ எவ்ரிஒன் ஹேட் அ மோட்டிவா அப்படின்னு எனக்கு தெரியல.
but everyone were in need. இன்ஸ்பெக்டர், அந்த சுவாமிநாதன் இந்த ரூம்ல கையில பணத்தோட பிடிபட்டிருக்கான். இந்த ரூம் ஃபுல்லா பணம். இதோ இங்க இருக்கிற எல்லாத்துலயும் அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருந்திருக்கு. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு எனக்கு புரியல. நான் அந்த உமாவையோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையோ மீட் பண்றதுக்கு தயாரா இல்ல. எங்க அம்மா சார் அவங்க அவங்கள போய் ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் கிரைம் ஸ்பாட்டை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அண்ட் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ப்ளீஸ் கோஆப்ரேட். சார், ஸ்விக்கி. இப்போ உங்களுக்குலாம் டெலிவரி கொடுக்கறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? வர வர ரொம்ப லேட் பண்றீங்க போல இருக்கு. எங்க அம்மா இருந்தப்போ ஆர்டர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இப்பதான். ஹலோ, சேஷாத்ரி, son of வீரகேசவபுரம் வெங்கடாச்சலபதி, ஷார்ட்டா ஸ்விக்கி, லாயர், ரிட்டையர்ட் லாயர். ஓ, வா உமா, ரொம்ப தேங்க்ஸ். உங்க மேல எல்லாம் நாங்க வச்சிருந்த நம்பிக்கைக்கு என்ன எங்க அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, அவங்கள போய். மாமா, உங்களுக்கு சுவாமியை நன்னா தெரியும். நீங்க நினைக்கிறீங்களா அவன் தான் இதை பண்ணிருப்பான்னு? நாங்க ரெண்டு பேரும் உங்களை ஃபாதர் மாதிரி தானே. நானும் ஒண்ணு அப்படித்தானே நினைச்சேன். நானும் ஒண்ணு ஒரு டாக்டர் மாதிரி தானே நினைச்சேன். ஆனா என்ன ஒண்ணு, ஒரு சுவாமி மேல எங்க அப்பா எவ்வளவு அஃபெக்ஷனேட்டா இருந்தாங்க சார். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் சார். நிறைய பேசி பழகி இருக்காங்க. ஆனா இந்த 3 வருஷம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவன் எவ்வளவு வாட்டி வந்து பார்த்தான்னு கேளுங்க சார். அந்த கோவம் எங்க அம்மாக்கே உண்டு. மாமா, அதுக்கு ரீசன் இருக்கு. சுவாமி சாஃப்ட் நேச்சர்ட். அவனால நாராயணி பாட்டியை இப்படிலாம் ஆக்க முடியல. மாமா, உண்மையை சொல்லுங்க. நீங்களும் சாயம் சேர்ந்து தானே பாட்டிய? உமா, 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 நோ. ராதாகிருஷ்ணன் சார், அங்க அந்த டேபிள்ல ஒரு டைரி இருக்கே, அது என்ன டைரி? எங்க அம்மா தினமும் ராமஜெய எழுதுற டைரி. சின்ன வயசுல இருந்தே எழுதுவாங்களா? இல்ல, இப்பதான் ஒரு 4-5 மாசமா அந்த கோவில் கட்டினதுல இருந்து தினமும் ராமஜெய எழுதினா நேர வைகுண்டம் போலான்னு நீங்க சொன்னீங்களா? ஏதோ லெக்சர் கேட்டிருக்காங்க. நாங்க இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஸ்விக்கி எல்லாம் விடுறது இல்ல தெரியுமோ? இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு தெரியுமோ? இந்த டைரி கீழே அது என்ன? அது ஐபேட் சார். அந்த லெக்சரையே எங்க அம்மா அதுல தான் கேட்டிருந்தாங்க. இங்க ஷெல்ஃப்ல இவ்வளோ புக்ஸ் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் அவங்க படிக்கிறதா? எங்க அப்பா அவர் ரெப்ரசன்ட் பண்ண கேசஸ், அவர் ரெஃபர் பண்ண புக்ஸ் எல்லாமே. எங்க அப்பா பெரிய கிரிமினல் லாயர். நீங்க ஏதாவது ஒன்னான்னு கேக்குறீங்களா? அக்கவுண்டன்ட். So you settle accounts. இன்ஸ்பெக்டர், இதுக்கு மேல இந்த ரூம்ல என்ன பார்க்கிறதுக்கு இருக்குன்னு எனக்கே புரியல. ஐ அக்ரி. ஸ்விக்கி, உமா, கிளம்பலாமா? சார், என் ஒய்ஃப் சௌமி, இவர் ஸ்விக்கி. அந்த ஸ்விக்கிலாம் இல்ல, ஆனா பேர் கேட்காத, அதுவே ஒரு 1/2 மணி நேரம் சொல்றாரு. சுவாமி மாமி, உங்களுக்கும் சுவாமியை நன்னா தெரியும். நீங்களும் நினைக்கிறீங்களா அவன் தான் இதை பண்ணிருப்பான்னு? ஏ உமா, உனக்கு ஆர்கே மாமாவை தெரியாதா? நீ அவரை சந்தேகப்படலாமா? நீ சொன்ன நீங்களும் சாயும் சேர்ந்துதான் பாட்டியன்னு எனக்கு கேட்டுது. So
இங்கேருந்து பேசினா அது அங்க கேட்கும், பார்க்க கூட முடியும் இல்லையா? கதவு திறந்திருந்தா சார். இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு கதவு திறந்திருந்ததா? நாங்க வந்தப்போ திறந்தா இருந்தது. சுவாமிநாதன் வந்தப்ப மூடி இருந்தது. இன்டென்ஷனலாவா ஆக்சிடென்டலாவா? நீங்களுமா? நான் பேசாம கசட்லயே பேரை மாத்திர போறேன். அது நல்லா இருக்கு அண்ட் உங்களுக்கு சூட் ஆகுது. கமிங் பேக், அருணா அவங்க அட்டன் அவங்கள திரும்ப விசாரணை பண்ணதுல அவங்களுக்கு ஒரு லம்சம் கிடைச்சிருக்கு ஃப்ரம் ராதாகிருஷ்ணன். கேட்டதுக்கு அவங்க அம்மாவை எவ்வளவு நாள் கவனிச்சிருக்கிறதுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அவர் பணமா என்ன? யாரோ சம்பாதிச்சது. அதான் இன்ஸ்பெக்டர், ஒருவேளை அந்த அருணாவை சைலண்ட் பண்றதுக்கு கூட இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? நீ என்ன போலீஸ் மாதிரி பேசுற? கிரிமினல்லாம் யோசிக்கிற? ஏன்னா நீங்க யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே, அதனாலதான். இன்ஸ்பெக்டர் சார், 4 தட்டு தட்டினா அந்த ஆர்கே சார் உண்மையை சொல்லிட மாட்டாரா? உமா, see, எமோஷனலா நீங்க சொல்றது ஓகே, பட் லீகலா இல்ல. அந்த எவிடன்சஸ்லாம் சர்க்கம்ஸ்டன்ஷியல் தான், பட் உங்க ஹஸ்பண்ட் சுவாமிநாதனுக்கு அகைன்ஸ்டா அது ஃபேக்சுவல். புரிஞ்சுக்கோங்க. கண்ணை கட்டிட்டு பார்த்தா அப்படிதான் தெரியும் இன்ஸ்பெக்டர். கத்தி குத்தப்பட்டு ஒருத்தன் விழும்போது இது தாப்புல கத்தியோட இருக்கிற பேர்ல தான் சந்தேகம் வரும். உண்மையிலே அவன் அந்த கத்தியை எடுத்து காப்பாற்ற கூட போயிருந்திருக்கலாம், பட் பிரிலிமினரியா அவன் தான் சஸ்பெக்ட். ஒருவேளை நிஜமாவே யாராவது ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா, நாராயணி பாட்டி சொன்ன மாதிரி சுவாமி கூட சொன்னானே யாரோ ஓடின சத்தம்லாம் கேட்டதுன்னு. நோ, அதையும் பார்த்தாச்சு. இந்த ஃப்ளோரோட சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்டோடது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரும் உள்ள வரல, வெளியிலையும் போகல. அந்த நேரத்தில் இந்த அபார்ட்மெண்ட் பசங்க யாரோ விளையாண்டுட்டு இருந்தாங்க, அந்த சத்தம் தான் அது. தவிர அந்த நேரத்தில் அவசரமா வெளியில போனது 2 பேர். ஒன்று சாய், இன்னொன்று அருணா. அருணா அவங்க அம்மாவுக்கு கரெக்டான டயத்துக்கு மெடிசன் கொடுக்கணும்னு அவசரமா போயிருக்காங்க. அண்ட் சாய் ஏதோ செக் இஷ்யூ பண்ணணும்னு அவசரமா போயிருக்காங்க. நீங்க எவ்வளவுதான் ரீசன் சொன்னாலும் என்னால கேஸ க்ளோஸ் பண்ணணும்னு வர்க் பண்ணாதீங்க இன்ஸ்பெக்டர். ஏய் உமா, நோ. மிஸ்டர் ஸ்விகி, நாங்க அப்படியே வேலை பார்க்குறோம். சி, இந்த கேஸை ரொம்ப சீக்கிரமா சால்வ் பண்ணணும் தான் நாங்கெல்லாம் பார்க்குறோம். ஆனா அதுதான் என்ன? அந்த பாட்டிய அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிறதே ஒரு நரக வாழ்க்கைன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. இங்கே சுவாமி முன்னாடியே பணத்துக்காக தகராறு. பெரிய பணம் வரும்னு தெரியுது. இதெல்லாம் பெரிய எவிடன்ஸ் இல்லையா? இதை விட்டுட்டு மாஸ்க் இருந்தது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்ததுன்னு. கையில கேஷ் இருந்திருக்கு மேடம். கையில கேஷோட பிடிபட்டிருக்காரு உங்க ஹஸ்பண்ட். அண்ட் கேஷுக்கு உண்டான தேவை இருந்திருக்கு அவருக்கு. பாத்தீங்களா எப்படி முடிச்சு போடுறீங்க பாருங்க. அப்படியே போலீஸ் புத்தி. ஏய் உமா, தப்பு. நோ ஸ்விக்கி, நோ. திஸ் இஸ் unacceptable. எழுதி வெச்சுக்கோ ஸ்விக்கி. I will go to any extent for my family, Swami's life and happiness. என்ன வேணாலும் பண்ணுவேன். சாரி இன்ஸ்பெக்டர். புரியுது, எமோஷனலா இருக்காங்க. அதான் ஸ்விக்கி, எங்க சைட்ல இருந்து ஃபர்தரா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா, க்ளூஸ் கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஓகே, குட் நைட். எழுதி வச்சுக்கோ ஸ்விகி. I will go to any extent for my family, Swami's life and happiness. என்ன வேணாலும் பண்ணுவேன்.
வந்துட்டேன். என்ன? நான் சப்கான்ஷியஸா அந்த நாராயணி பாட்டி ரூமுக்கு போய் பார்த்தேன். ஓ, நீதானா அது? நானும் என் தாட்ல அங்கதான் போனேன். யாரோ இருக்கிற மாதிரி இருந்தது. நான் கூட நாராயணியோ அப்படின்னு பயந்து போயிட்டேன். ஸ்விகி, நாங்க பார்த்தது, அப்சர்வ் பண்ணின விஷயங்கள் அதெல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிடலாமா? என்ன நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர், ரொம்ப சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ரொம்ப லேட்டா. ஓ, நீங்களும் எங்க கேஸ் விஷயமா தான்? அப்படியா? என்ன? அவரும் சப்கான்ஷியஸா அந்த ரூமுக்கு தான் போனாராம். நாராயணியோட சேர்த்து 4 பேர் ஆவியா அந்த ரூம்ல சுத்தி இருப்போம். இன்ஸ்பெக்டர், அப்படியா? ரைட், மார்னிங் வந்துருங்க. ஓகே இன்ஸ்பெக்டர், ஓகே, மார்னிங் வரேன். ஸ்விகி, நாளைக்கே நாம இந்த கேஸை சால்வ் பண்றோம். தூங்காத, யோசிச்சுட்டே இரு. நானும் தூங்க போறதில்ல. தூங்காத, யோசிச்சுட்டே இரு. தூங்காத, யோசி. உமா, உன்னோட ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவ இல்லையா? Of course. ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்க. இல்ல, என் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை. அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு அதான். எங்களை எதுக்கு சார் இங்க வர சொன்னீங்க? இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். உங்ககிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் क्वेश्चंस இருக்கு, அதான். அதெல்லாம் நாங்க கோர்ட்ல பேசிக்கிறோம். வாங்க மாமா. மிஸ்டர் சாய், ஐ இன்சிஸ்ட் யூ கோஆபரேட். இல்லாட்டி வீணா சந்தேகம் அதிகம் தான் ஆகும். ப்ளீஸ். ஆர்கே மாமா, ஆர்கே சார், நாராயணி பாட்டி நடப்பாங்களா? Could she walk? வீல் சேர்ல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள Could she walk? few steps. Ladder. சொல்லவே இல்ல. இன்ஃபேக்ட் எங்க யாருக்கும் இது தெரிய கூட தெரியாது. இப்ப எப்படி தெரிஞ்சது? அந்த ரூம், இந்த போட்டோஸ், பெட்ல இருந்து டைரக்டா வீல் சேருக்கு ஏறணும்னா அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் வீல் சேரை பார்த்து தானே இருக்கணும். இதுல பெட்ட பார்த்து இருக்கு, வீல் சேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல. ஸோ வீல் சேர்லேருந்து இறங்கி ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து வந்து பெட்ல ஏறி இருக்கணும் இல்லையா? Ladder. மிஸ்டர் சாய், பாம்பேல நீங்க வேலை பண்ண கம்பெனில உங்க பேர்ல பெரிய ஃபைனான்சியல் ஸ்கேம் போல இருக்கு. That is none of your business, madam. சம்மந்தம் இருக்கு சாய், ப்ளீஸ். அந்த கேஸை என் மேல பொய்யா போட்டிருக்காங்க. They're trying to make a scapegoat out of me. அந்த கேஸ்ல நீங்க வின் பண்ணலனா ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும், கரெக்ட்டா? I will win. பண்ணலனா Ladder. சரி, இவங்க என்ன? ஆர்கே சார், பண விஷயத்துல உங்களுக்கும் நாராயணி பாட்டிக்கும் அடிக்கடி தகராறு வருமோ? இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் ஃபேமிலி இஷ்யூஸ். இதெல்லாம் இங்க சண்டை இங்க எங்க வீடு வரைக்கும் கேக்கும். இன்ஃபேக்ட் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே ஜஸ்ட் few hours back இங்கேயே சுவாமி முன்னாடியே பணத்துக்காக பெரிய தகராறு நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த செக் கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டதுமா, அதனால தான். உங்க சன்னிலோவ பெயில் அவுட் பண்ணறதுக்கா? Ladder. Nonsense. ஆர்கே சார், உண்மையை சொல்லுங்க. பணத்துக்காக தானே நீங்களும் சாயும் சேர்ந்து பாட்டியே? உமா,
அப்ப சுவாமிநாதன் கையில எப்படிமா அவ்வளவு பெரிய கேஷ் இருந்தது? ஸ்விக்கி, எப்படி? அது டு ஃப்ரேம் ஹிம். அப்படின்னா அந்த கேஷ ஆர்கே சாரோ இல்ல சாயோ தானே கொடுத்துருக்கணும். நாராயணி பாட்டி ஏன் கொடுக்குறாங்க? லாஜிக்கலா இல்லையே. ஸ்விக்கி, நான் ஒரு பெரிய பாம்புல கீழே இறங்கிட்டேன் ஸ்விக்கி. சுவாமிக்கு இங்கேயே இவங்க பண்ண தகராறு இவங்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவனை ஃப்ரேம் பண்றதுக்காக அவன்கிட்ட நோ. சௌமியா மேடம், நான் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு மாத்திரம் நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணு தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவா, என்ன வேணா பண்ணுவா, கரெக்டா? நீ சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன மாத்தி யோசனை பண்ண வச்ச. பை தி பை இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு அந்த செக் யாருக்கு இஷ்யூ ஆயிருக்கு? அது ஒரு பேரட் செக். யாரோ அன்னோன் பர்சனுக்கு தான் போயிருக்கு. சி ஆக்சிஜன் வாங்குறது பிளாக் மார்க்கெட்ல. சி வாட்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாம நாராயணியால இருக்க முடியாது. அந்த ஆக்சிஜனை மார்க்கெட்ல ப்ராப்பரா பில்லோட வாங்கினா அதோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் வெளி மார்க்கெட்ல பில் இல்லாம. உமா, அன்னைக்கு அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷனை ஒரு வாட்டி ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாமா? பாட்டி, மறுபடியும் செக்ல தப்பா சைன் பண்ணிருக்கீங்க. உங்களை வச்சு என்ன பண்றதுனே தெரியல. என்னால ஃப்ரெஷ் செக்ல கையெழுத்து போட முடியாது. பணம் கொடுக்க மாட்டேன். பணம் கொடுக்கலன்னா அவன் காலில் விழுந்து கிடக்கணும். அப்படி பணத்தை வச்சு என்ன பண்ணி தொலைக்க போறீங்க? என்ன வேணா பண்ணுவேன். அதை நான் எதுக்கு கொடுக்கணும்? இட்ஸ் மை மணி. என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த பணம். ஏன் இஷ்டம். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கையெழுத்து போடுமா, இல்லாட்டி அவங்க சாய சஸ்பெக்ட் பண்றாங்க. அவன் ஏற்கனவே கல்பிரிட் தானே, அதான். பாட்டி, அது வேற, இது வேற. நான் ஒன்னும் யோக்கியன்னு சொல்ல. ஆனா நீங்க செக்ல கையெழுத்து போடு. Too much. This is too much. மாமா, இவங்க எங்கேயாவது போய் சாக சொல்லுங்க. ஏய் சாய், இப்போ நீ போ. என்ன வார்த்தை பேசு? என்ன மாத்திரம் போ. வாமா, வீட்டுக்கு போலாம். சௌமி, வா, வீட்டுக்கு போலாம். நீ போ, நான் அப்புறம் வரேன். ஓ, அதான் பணம் கொடுத்துட்டேன்ல. ஓ, போய் உன் மாப்பிள்ளையோட ஊதாரித்தனமா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம ஓ போடா. நாராயணி அவங்க குடும்பத்தையும் சன் ஆர்கே, டாட்டர் இன்லா, அவங்க சில்ட்ரன், அவங்களோட சில்ட்ரன் எல்லாரையும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா கன்சிடர் பண்ண ஒருத்தங்க. ஆர்கே சாரும் சௌமியா மேடமும் அவங்கள அப்படி தாங்கி பிடிச்சாங்க. It's a closely knit family, Uma. No, Uma, it's a closely knit family.
நாராயணிக்கு 10 வருஷம் முன்னாடி ஒரு இன்ஃபெக்ஷன். கியூர் பண்ண முடியாது, ஆனா மெடிக்கல் சப்போர்ட்னால, ஆனா அதோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆர்கே சாருக்கு பெரிய வேலையோ சேவிங்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனா அம்மாவுக்காக எதை வேணா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற ஒருத்தர் தன்னோட அப்பாவோட சேவிங் எல்லாத்தையும் அவங்க ஹெல்த்துக்கே இவர் செலவு பண்ணார். சோ இஸ் சௌமியா. அப்பப்ப வர இன்சூரன்ஸ் அமௌண்ட்ஸ் ஆல்சோ அவங்களோட ஹெல்த்துக்காகவே செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. 3 வருஷம் முன்னாடி கோவிட், அதுல ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க நாராயணி. கிட்டத்தட்ட 3 மாசம் வென்டிலேட்டர்லயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 மாசம் ஹாஸ்பிட்டலைசேஷன். அதோட பெரிய எக்ஸ்பென்சஸ மீட் அவுட் பண்றதுக்காக ஆர்கே சாரும் சௌமியாவும் தாங்க இருந்த பங்களாவே வித்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் அவங்களால லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. தான் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த பணம் எல்லாம் தன்னோட ஹெல்த்துக்காகவே போகுதே, இவங்களுக்கு எதுவும் மிஞ்சாதே அப்படின்ற எண்ணத்துல நாராயணி அங்கேருந்து தான் அவங்க தன்னோட ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்றத ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பணம் பூரா அவங்க கிட்ட. அட்டெண்டர் அருணாக்கு சேலரி கொடுக்கறத கூட she was not ready. தான் ஹஸ்பண்ட் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் தன்னோட ஹெல்த்துக்காகவே செலவு பண்ண கூடாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற நாராயணியோட ஆங்கிள் இருந்து அந்த கான்வர்சேஷனை ரீக்ரியேட் பண்ணலாமா? பாட்டி, மறுபடியும் செக்ல தப்பா சைன் பண்ணிருக்கீங்க. உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. என்னால ஃப்ரெஷ் செக்கில் கையெழுத்து போட முடியாது. பணம் கொடுக்க மாட்டேன். பணம் கொடுக்கலன்னா அவன் காலில் விழுந்து கிடக்கணும். அப்படி பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணி தொலைக்க போறீங்க? என்ன வேணா பண்ணுவேன், அதை நான் எதுக்கு கொடுக்கணும்? இட்ஸ் மை மணி. என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த பணம், ஏன் இஷ்டம். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கையெழுத்து போடுமா, இல்லாட்டி அவங்க சாய சஸ்பெக்ட் பண்றாங்க. அவன் ஏற்கனவே கல்பிரிட் தானே, அதான். பாட்டி, அது வேற, இது வேற. நான் ஒன்னும் யோக்கியன்னு சொல்லல, ஆனா நீங்க கையெழுத்து போடுங்க. Too much. This is too much. மாமா, இவங்களை எங்கேயாவது போய் சாக சொல்லுங்க. ஏய் சாய், நீ போ, நீ போ. என்ன வார்த்தை பேசு? என்ன மாத்திரம்? நீ போ. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். சௌமி, வாங்க வீட்டுக்கு போலாம். நீ போ, நான் அப்புறம் வரேன். போ, அதான் பணம் கொடுத்துட்டேன்ல, போ. போய் உன் மாப்பிள்ளையோட ஊதாரி தரமா ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாம போடா. ஒரு விஷயத்தை ஒரு சில நபர்கள் ஒரு கோணத்திலேருந்து பார்க்கும்போது சில அபிப்பிராயங்கள் வரும். அதுவே வேற ஒரு கோணத்திலேருந்து பார்க்கும்போது அபிப்பிராயங்கள் மாறும். தோற்ற மயக்கங்கள். இந்த ஃபேமிலி தன்னோட ஹெல்த்துக்காக செலவு பண்றத அவங்க நிறுத்த போறது இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா இவங்களுக்கு பின்னாடி பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற எண்ணத்துல நாராயணி
A woman will go to any extent to protect her family. நீ சொன்னதுதான். நாராயணி wanted to kill herself. ஆமா சார், அவங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனா சூசைட் அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஒரே இன்சூரன்ஸ் ப்ரொசீடும் தன்னோட ஃபேமிலிக்கு வராதே அப்படின்ற காரணத்தினால இதை எப்படியாவது ஒரு மர்டரா மாத்தணும் அப்படின்னு யோசனை பண்ணாங்க அந்த கிரிமினல் லாயரோட வைஃப். இந்த எண்ணம் சில மாசங்களாவே அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ப்ராபப்ளி அப்பேலேருந்து தான் அவங்க ஸ்ரீராம ஜெயம்லாமும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சமயம் அமைஞ்சது. தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல இருந்த நாராயணிக்கு ஒரு ஸ்கேப் கோட் தேவையா இருந்தது. அங்கதான் நம்ம இன்னசென்ட் சுவாமிநாதன் உள்ள வந்தார். இங்கேருந்து கிளம்பின நாராயணி வீட்டுக்கு போய் அருணாவை அனுப்பிச்சுட்டா. அருணா ஆல்சோ ஹேட் டு லீவ். ஆனா ஆர்கே சாரும் சௌமியாவும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க, வீட்லயே தங்கிடுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகல அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவங்க அதை டிலே பண்ண விரும்பல. வீல் சேர்ல போனா சத்தம் கேட்டு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கஷ்டப்பட்டு நடந்து போய் கதவை தானே சாத்திட்டு வந்து ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பெட்ல படுத்துட்டு அப்படியே அப்பதான் சுவாமிநாதன் என்டர் தி ரூம். அதுக்கப்புறம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குமார், நீ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து அவுட் ஆஃப் த வே போய் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள், பிளஸ் என்னோட திங்கிங். ஐ ரெஸ்ட் மை கேஸ் ஹியர். ஸ்விக்கி, அப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்? உமா மேடம், எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல பிரைம் சஸ்பெக்ட் சுவாமிநாதனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுதுனால நாங்கள் மேற்கொண்டு அதை ப்ரொசீட் பண்ணல. பட் இப்போ இவர் சொல்கிறத வச்சு திரும்ப ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் பண்ணி சப்போஸ் நாராயணி பாட்டியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த டோர் நாப் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் மேட்ச் ஆனால் மேபி இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். பட் brilliant Vicky, brilliant observations. Thank you. Mr. ராதாகிருஷ்ணன், இப்போ இவர் சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்களும் நம்புறீங்களா? சார், எங்க அம்மா சார், அவங்க நான் என்ன சார் பண்ணல அவங்களுக்கு? அவங்க பணமா சார் முக்கியம்? ஐம் சாரி, அவங்களுக்கு உங்க மேலேயும் அதே அன்பு தான் சார். ஸ்விக்கி, இதை நம்ம கிரைம்னு நினைச்சது தான் தப்போ? Probably yes. சாரிம்மா, நாங்க ஏதாவது ஹார்ஷா பேசியிருந்தோம்னா. ஆர்கே சார், ஆர்கே மாமா, உங்களை இப்பதான் நான் இன்னும் இன்ஸ்பைரிங்கா நாராயணி பாட்டியை இன்னும் மலைப்பா பாக்குறேன். வெல், இந்த கேஸ்ல இன்னும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. பட் இப்போ நடந்த விஷயங்கள் வச்சு சுவாமிநாதன் பிரைம் சஸ்பெக்ட் இல்லைன்னு எங்களால் ரீசனபிளாக சொல்ல முடியும். இதுக்கு மேலே அவருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட we can take steps. கண்டிப்பா அதுக்கு நாங்க ஏதாவது கையெழுத்து போடணும்னா நாங்க ரெடியா இருக்கோம். நான் இன்ஃபேக்ட் சுவாமியே போய் பார்த்துட்டு. எஸ், ஐ எம் ஆல்சோ கன்வின்ஸ்ட். ஆக்சுவலாக சுவாமி பண்ணியிருப்பான்னு நாங்கள் நம்பலை. சுவாமி வழியா கிளாரிட்டி கிடைக்கும் தான் நினச்சோம். நவ் இட்ஸ் கிளியர். அம்மா வாங்க வாங்க. எப்படி ஸ்விக்கி கலக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போகணும் நானு.
ரொம்ப நாள் ஃபேமிலி பார்க்காம ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா. இந்த கேஸை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஒருவேளை சூசைடாக இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். அதனால் அந்த ரூட்லேயே ப்ரொசீடும் பண்ணேன். ஆனால் மால்யா, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இந்த கேஸில் இன்னும் நிறைய லூசன்ஸ் இருக்குமா. முக்கியமாக அந்த நாராயணி வச்சுட்டு போன கேஷ் பாக்ஸ், அதை பற்றி யாரும் எந்த கவலையுமே இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க பத்தியா. ஒருவேளை அப்படி ஒரு பொட்டியே இல்லையோ என்னமோ. பணம் எல்லாம் தான் பையனுக்குன்னு நினைச்ச ஒருத்தர், why will she give it to anyone else? என்ன லாயர், I am your junior. சரி